අහන්න ඉස්සෙල්ලා මම අහන්න ප්‍රශ්න උත්තර දෙනවකෝ. මුස්ලිම් වරුන්ට වගේම සිංහලයට මෙන්න ප්‍රශ්න තියෙනවා. ඒක ප්‍රශ්නයක් නෑ. හැබැයි මතක තියාගන්න මුස්ලිම් වරුන්ගේ ප්‍රශ්න කතා කරන්න මේ සිවුරු පාවිච්චි කරන්න එපා. තේරුණාද? හරිද? මේ සංඝ ශාසනයේ මරක් අධිකාරවල හදන්න බෑ මේකේ. හරිද මෙහෙමයි. මේ අත තියන කෙනේ බුද්ධ ශාසනයේද? තමුන්නාසෙට ප්‍රශ්න විසඳ ගන්න පල්ලේ ඇතුලේ. අපේ රෙද්දස්සේ අටක ගන්නේ නැතුව අපි ඇවිල්ලා මේ ලෙබ්බලගේ මේ මස්මරණේ උන්ගේ මේ විසඳ ගන්න. රයිට්? මේ අතේ මොකද මරක් කරන්න තියෙන ප්‍රශ්නේ? මගේ දේශන දෙන්න මොකද බලන්න? மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். 13 வயது சிறுமிக்கு விகாரைக்குள் நடந்த கொடூரம் அம்பலம். சிக்கிக்கொண்ட விகாராதிபதி என்ன நடந்த ஏது நடந்த 14 வருடத்துக்கு பின்னால் ஞானசார தேரருக்கு விழுந்த இடி வெந்ததாகவும் நொந்ததாகவும் புலம்பல் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. 15 வயது சிறுமியருடைய காதல் குறித்த விசாரணையில ஒரு விகாரைக்குள்ளே நடந்த மிகப்பெரிய ஒரு கொடூரம். அந்த கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்ததுல இப்போது தேரர்களுடைய உலகம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பிலும் பதட்டத்திலும் இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. தான் 13 வயதாக இருக்கும் பொழுது குறித்த விகாரையினுடைய விகாராதிபதி தன்னை பல தடவைகள் பாலியல் பலாத்காரம் செய்ததாக குறித்த சிறுமி போலீசாரிடமும் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியிடமும் வாக்குமூலம் அளித்ததுதான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கருவறையும் வகுப்பறையும் ஒன்று சொல்றது போல விகாரைகளும் பள்ளிகளும் அவ்வாறுதான். அப்படின்ற சூழ்நிலையில இப்போது விகாராதிபதியினால இப்படியான ஒரு கொடூரம் நடந்ததுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பியிருக்கு. மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. 110 கோடி பொறுமதியான குஷ் போதைப் பொருள் கடத்தியது மட்டுமல்லாம போதையை பயன்படுத்திய விவகாரம் எல்லாம் பூதாகரமா இருக்கிற இந்த சூழல்ல தான் இப்போது மிக முக்கியமான ஒரு விகாராதிபதியின் ஊடாக 13 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கொடூரம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த சிறுமி தனது காதலனுடன் நிட்டம்புவ பகுதியில வசிக்க ஆரம்பிச்சிருக்கா. அக்கம் பக்கத்தவங்க பார்த்தாங்க, சிறுமி எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி சிறுமியுடைய பாதுகாப்புக்காக வேண்டி குறித்த பிரதேசத்துல சிறுவர்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவுக்கு அழைப்பெடுத்து சம்பவத்தை சொல்லி வச்சாங்க. உடனடியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு சிறுமியை உடனடியாக தமது கஸ்டடிக்கு கொண்டு போனாங்க. உடனடியாக வைத்தியசாலையில அனுமதிச்சு வைத்திய பரிசோதனைக்கு ஆளாக்கினாங்க. வைத்திய பரிசோதனை மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த சிறுமி இப்போது மட்டுமல்ல பல தடவைகள் இதற்கு முன் பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி இருக்கா, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா. அப்படியான ஒரு அதிர்ச்சியான செய்தி போலீசாருக்கு கிடைச்ச உடனே அறிக்கையை பெற்றுக்கொண்டு அதிரடியாக குறித்த காதலனை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. சிறுமியை மேற்கொண்ட விசாரணைகளை தான் சிறுமி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் 13 வயதாக இருக்கும் பொழுது அனுராதபுரத்தின் புண்ணிய பூமியில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விகாரையினுடைய விகாராதிபதியின் ஊடாக பல தடவைகள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டதாகவும், அதுபோக தனது குடும்ப உறுப்பினரால் பல தடவைகள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் போலீசாரிடம் இந்த அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தை வழங்கினார். இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை தொடங்கினாங்க. இதுல எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்த ஒரு விஷயம் தான் சிறுமியுடைய பெற்றோர் விகாராதிபதிக்கு பல லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டுதான் இந்த சிறுமியை ஒப்படைத்த செய்தியும் வெளியே வந்திருக்கு. இது குறித்த பி அறிக்கையை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்ச போது குறித்த சிறுமி நடந்த அனைத்து விடயங்களும் எப்போது என்ன எது யாரால தான் துன்புறுத்தப்பட்ட யாரால துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகின அப்படின்னு பல்வேறு விடயங்களை நீதிபதிக்கு முன்னால வாக்குமூலம் வழங்கியதும், இதை அடுத்து நீதிபதி உடனடியாக பரந்துபட்ட ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு இணங்க அதிரடியாக போலீசார் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த சிறுமியை அழைத்து கொண்டு குறித்த அந்த விகாரைக்கு சென்று விகாராதிபதியை விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. சுமார் 3 மணி நேர விசாரணை. குற்றமளிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் பார்வையிட்டு தனது ஆடை புதைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் சிறுமி காட்டியிருக்கிறார். அனைத்து விடயங்களையும் ஒன்று திரட்டி இப்போது போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. இப்போது ஊடகங்களில் கேட்கப்படுகிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்னாலே
சாட்சிகள் இல்லாம கைது செஞ்சு சிறையில வைக்கின்ற சூழ்நிலையில இவ்வளவு சாட்சிகளும் வாக்குமூலங்களும் ஆதாரங்களும் இருந்தும் எதனால குறித்த விகாராதிபதி இதுவரைக்கும் கைது செய்யப்படல அப்படின்ற ஒரு நியாயமான காட்டசாட்டமான முக்கியமான கேள்வியை இப்போது ஊடகங்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் மூடி மறைக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஊடகவியலாளர் சமூகத்துக்காக இது போன்ற விடயங்கள்ல இந்த தேர்தலில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக பலமா இந்த தேர்தல்கள் தப்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை இப்போது வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இப்போது விமர்சிக்கப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேரரை இதுவரைக்கும் ஏன் கைது செய்யல அப்படின்னு ஒரு கேள்விதான். விகாரை அப்படின்றது கருவறைக்கு நிகரானது, வகுப்பறைக்கு நிகரானது. அறநறைகளை கற்பிக்கின்ற ஒரு இடத்துல மூத்த ஒரு விகாராதிபதி மிக முக்கியமான புண்ணிய பூமியில இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விகாராதிபதியாக இருந்து எப்படிதான் இதை செய்ய முடிந்தது என்ற கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, பெத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர் 13 வயது சிறுமிய சில்லற காசை வாங்கிட்டு தூக்கி கொடுத்த சம்பவம் ஜீரணிக்க முடியவே இல்லை. என்னதான் இருந்தாலும் இது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்படணும். இப்போது சிறுமி சிறுவர் நன்னடத்த காப்பகத்துல இப்போது சேர்க்கப்பட்டு அங்கு வளர்கின்ற சூழல் உருவாகி இருக்கு. யார் அவரு, அந்த விகாராதிபதி யார், அவரை பேரை ஏன் சொல்றீங்க இல்ல, ஏன் இதுவரைக்கும் அவரை கைது செய்யல அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போது தேரர்கள் நடவடிக்கை தான் நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருது. இனவாதம் பேசுறதா இருக்கலாம், இனக்கலவரங்களை தூண்டுவதாக இருக்கலாம், போதைப் பொருள் பயன்படுத்துவதாக இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இப்ப போதைப் பொருள் கடத்துகின்ற வியாபாரம் செய்கின்ற ஒரு இடத்துல தேரர்கள் நிற்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இந்த பூகம்பம் படித்து ஆறுவதுக்குள்ள இப்போது விகாராதிபதி இதுல சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த போதைப் பொருள் கடத்தல சம்பந்தப்பட்ட 23 தேரர்களுடைய வழக்கு மே 2ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்பட போகுது. இந்த ஒரு வழக்கு விசாரணையின் போது தேரர்களுடைய காவி ஆடைகள் எல்லாம் களைந்து ஒரு சாதாரண ஆடையில நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் முடிவுகளும் எடுக்கப்பட்டதான செய்தியும் ஊடகங்கள்ல கசிய ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, பௌத்த மதத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானம். கூண்டோடு இந்த காவி ஆடையோடு நீதிமன்றத்துக்கு போறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிடும் என்பதனால அந்த சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த அவமானத்தை போக்குறதுக்கும் இப்போது காவி ஆடைகளை களைந்து அவர்கள் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துவதற்கான ஏற்பாடு மட்டுமல்லாம 2ஆம் தேதி வேறு இந்த வழக்குகளும் எடுக்கப்படாத சூழ்நிலையில தனித்தனியே இவர்களை விசாரணைக்கு எடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் நடந்திருப்பதான செய்திகளும் இப்போது ஊடகங்களை கசிய ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்து பார்க்கலாம். அந்த விகாரைக்குள்ள இந்த கொடுமையை செஞ்ச அந்த கொடூர முகம் கொண்ட அந்த விகாராதிபதி யாரு, கைதுன்ற ஒரு விஷயம் நடக்குமா, சட்டத்திற்கு நிறுத்தப்படுவாரா அப்படின்னு விடயங்களுக்கு காலம்தான் பதிச்சொல்லும். பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் கைது அப்படின்னு ஒரு செய்தியோடு சந்திக்கலாம். ஞானசார தேரருக்கு அதிரடியாக விழுந்த இடி வெந்ததாகவும் நொந்ததாகவும் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14 வருடங்களுக்கு முன்னால இஸ்லாத்தையும் குர்ஆனையும் மிக மோசமாக விமர்சித்த குற்றச்சாட்டின் கீழ்தான் இப்போது நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்துல சட்டமாதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்கினை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் ஞானசார தேரர் தனது சட்டத்தரணியோட மேல் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிச்சிருந்தாரு. குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஞானசார தேரர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டாரு. எது குறித்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு கொழும்பு நிபுண ஹோட்டல்ல மிக முக்கியமான ஒரு தேரர் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் நினைத்து ஒரு ஊடக மாநாட்டை நடத்தினாங்க. அந்த ஊடக மாநாட்டுக்குள்ள புகுந்து கலவரம் பண்ணி மிரட்டி அதட்டி எச்சரிச்சு அந்த ஒரு ஊடக மாநாட்டை நடத்த விடாம தடுத்துட்டு போயிட்டாரு. இது குறித்து போலீஸ்ல முறைப்பாடு செய்த பொழுது ஒரு வாரியாக ஞானசார தேரரை போலீசார் அழைத்து ஒரு வாக்குமூலம் பெற்றுக்கொண்டாங்க. வாக்குமூலங்களை கொடுத்துட்டு வெளியே வந்த ஞானசார தேரர் இஸ்லாத்தையும் குர்ஆனையும் மிக மோசமாக விமர்சனம் செய்த குற்றச்சாட்டின் கீழ்தான் ஞானசார தேரருக்கு இப்போது மேல் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இப்போது வழக்க ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய வழக்கு நடவடிக்கை நிறைவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு வெளியில் வந்த ஞானசார தேர ஊடகங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டுக்கு சேவையாற்றி எனக்கு இந்த நிலை உருவாகி இருக்கு. இப்போது வழக்கு அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இதுக்கு பிறகு ஏதாவது பேசுறதாக இருந்தாலும் சரி, ஏதாவது செய்யறதாக இருந்தாலும் சரி, பல தடவை சிந்திக்க வேண்டி இருக்குது. பேச தேவையா அப்படின்னு கேள்வி எனக்குள்ள எழ ஆரம்பிச்சிருக்கு. தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிற ஒரு கட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்போது என்ன, தனிமையில வர வேண்டியிருக்கு, தனிமையில செலவழிக்க வேண்டியிருக்கு, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மன அழுத்தமும் மனசோர்வும் இருப்பதாக, தான் நொந்து வெந்து போனதாக ஊடகங்களுக்கு கருத்து சொன்னதையும் பார்க்க முடிந்தது. அதிகாரம் இருக்கும் பொழுது ஆணவம் என்ன, அகங்காரம் என்ன, மிரட்டல் என்ன, கர்ஜனை என்ன, சிறுபான்மை அப்படின்னு சொன்னாலே கண்கொண்டு காட்ட முடியாத சூழ்நிலையில் தான் இப்போது தனக்கு தேவையானவங்க அதிகாரத்துல இல்ல, இப்ப சட்டம் தனது கடமையை செய்கின்ற ஒரு இடத்துல வந்ததுனாலதான் இப்போது
சிறந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டதாகவும் இதுக்கு பிறகு இது பற்றி நாட்டுக்காக பேச வேண்டியதும் இல்லை, நாட்டுக்காக எதுவும் செய்ய தேவையில்லை என்ற ஒரு இடத்துல நல்ல ஒரு கற்றலையும் நல்ல ஒரு பாடத்தையும் இப்போது சட்டத்துறை இவருக்கு வழங்கியிருக்கு என்றால் அது மிகையாகாது. என்னதான் இருந்தாலும் இப்போது தேரர்களுடைய விவகாரங்கள் தான் மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடித்து இப்போது பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்குல ஞானசார தேரருக்கு எவ்வகையான தண்டனை கிடைக்க போகுதோ அப்படின்ற ஒரு விஷயம். போதை இல்லாத, இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.